லிசன். இரவு 2 மணி. நீ போனை கீழே வச்சுட்டு சீலிங்க பார்த்துக்கிட்டு இருக்க. பாடி டயர்டு, மைண்ட் டயர்டு. ஆனா உனக்கே தெரியல எதுக்காகன்னு. ஒரு ஹெவினஸ் உன் செஸ்ட்ல. பல மாசமா, பல வருஷமா. ப்ரோ, ஆனஸ்ட்லி நீ டிப்ரெஸ்டும் இல்ல, லேசியும் இல்ல. நீ ட்ரெயின்ட். யாரோ கொஞ்சம் கொஞ்சமா உன்னை காலி பண்ணிட்டாங்க. இந்த புத்தக சுருக்கம், இந்த தமிழ் புக் சம்மரி நீ பார்க்க போறது மட்டும் இல்ல ப்ரோ, நீ உன்னையே பார்க்க போற. ஒரு கேள்வி கேட்குறேன், ஹானஸ்டா ஆன்சர் பண்ண, உனக்காக மட்டும். கடைசியா எப்போ நீ ஒரு பர்சன் கிட்ட பேசிட்டு ஏன் மிஸ்டேக்கா இருக்குமோன்னு ஃபீல் பண்ண? கடைசியா எப்போ ஐம் ஓவர் திங்கிங்னு உன்னை நீயே சமாதானம் பண்ணிக்க? ரியாலிட்டி என்னன்னா, நீ ஓவர் திங்க் பண்ணல, நீ ஃபீல் பண்ணது ரியல். ஆனா யாரோ ஒருத்தர் அந்த ஃபீலிங்கை டவுட் பண்ண வச்சாங்க. இதுதான் ப்ராப்ளம். இதோட பேரு டார்க் சைக்காலஜி. இது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி மட்டும் இல்ல ப்ரோ, இது ஒரு கண்ணாடி. ஃப்ளாஷ்பேக் போலாமா? ஒரு பர்சனை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்க கூட பேசுறது ஒரு ரிலீஃப் மாதிரி இருக்கும். அவங்க உன்னை புரிஞ்சுக்கிறாங்க, அவங்க உன் ஜோக்ஸுக்கு சிரிக்கிறாங்க, அவங்க உன் பெயினை கேட்குறாங்க. ஃபைனலி ஒருத்தர் கிடைச்சாங்கன்னு நீ நினைக்க. ஆனா ப்ரோ, மோஸ்ட் பீப்புள் ரியலைஸ் திஸ் டூ லேட். சில பேர் உன்னை புரிஞ்சுக்க அந்த அளவுக்கு திறமையா இருக்காங்கன்னா அது அன்பு இல்ல, அது ஸ்டடி. அவங்க உன்னை படிச்சிட்டு இருக்காங்க. சில பேர் இருக்காங்க ப்ரோ, அவங்க சார்மிங், அவங்க கான்ஃபிடென்ட், அவங்க கூட இருக்கும்போது நீ ஸ்பெஷலா ஃபீல் பண்ற. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீ நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்ப, அவங்களோட ஸ்மைலுக்கும் அவங்க கண்ணுக்கும் கனெக்ஷன் இல்ல. அவங்க உன்னை நேசிக்கல ப்ரோ, அவங்க உன்னை யூஸ் பண்றாங்க. அவங்க தங்களுக்கு தாங்களே காட் மாதிரி நினைக்கிறாங்க. நீ வேற யாருக்காவது க்ளோஸ் ஆனா அவங்களுக்கு வயலன்ஸா வரும். சைக்காலஜில இவங்களுக்கு பேருண்டு: நார்சிசிஸ்ட், மேக்கியவெலியன், சைக்கோபாத், சேடிஸ்ட். 4 ஷேடோஸ். ஆனா 4 பேரும் ஒரே விஷயத்த சொல்றாங்க: உன் வலி எனக்கு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோ. கொஞ்சமா நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதே குறைஞ்சு போச்சு. ஏன்னா அவங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி எப்போ ஏதோ நெகட்டிவா சொல்லிட்டே இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட் உனக்கு குட் இல்லடா, உன் ஃபேமிலி உன்னை புரிஞ்சுக்கல, நான் தான் உனக்கு ரியலா கேர் பண்றேன். மெதுவா உன் வேர்ல்டு சுருங்கி அவங்க அளவுக்கு மட்டும் ஆயிப்போச்சு. நீ ஒரு வார்த்தை தப்பா பேசினாலும் அவங்க பேசுறதே நிறுத்திடுவாங்க. 1 வாரம், 2 வாரம் சைலண்ட் ட்ரீட்மெண்ட். அந்த சைலன்ஸ்ல நீ உன்னை டார்ச்சர் பண்ணிக்க. என்ன தப்பு பண்ணின, எப்படி ஃபிக்ஸ் பண்றது, அதுதான் அவங்களுக்கு வேண்டியது. நீ அப்பாலஜைஸ் பண்ணி அவங்க பாதம் வர வேணும். அவங்க கோபமா இருக்கும்போது நாவுக்கு யூ ஆர் டூ சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. அவங்க தப்பு பண்ணும்போது யூ மேட் மீ டூ இட்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு ப்ரொஜெக்ஷன். தங்களோட சின்ன உன் மேல போடுறது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல 2 பேரும் கில்ட்டியா ஃபீல் பண்ண முடியாது ப்ரோ. எப்பவும் நீ தான் கில்ட்டியா ஃபீல் பண்றனா அது ரிலேஷன்ஷிப் இல்ல, அது கேஜ். ஒரு நாள் நீ அவங்களோட கன்ஃபரண்ட் பண்ண. நீங்க கடந்த வாரம் இப்படி சொன்னீங்க. அவங்க காமா உன்னை பார்த்து, அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்ல, உனக்கு கன்ஃபியூஷன் வருதுடா, நீ ஓவர் ரியாக்ட் பண்ற, தெரப்பி ட்ரை பண்ணியா? நீ ஷாக்கா நிக்க. மெமரி உனக்கு கிளியரா இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் கூட இருக்கு. ஆனா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் உனக்கே டவுட்டை கொண்டு வரும். மேபி நான் தான் தப்பா இருக்கேனோ? ப்ரோ, அந்த மொமெண்ட்ல நீ உன்னையே நம்புறத விட அவங்கள நம்பிக்கிட்டே இருக்க. இதுதான் டார்க் சைக்காலஜில மிகவும் டேஞ்சரஸான டெக்னிக்.
உன் ஓன் ரியாலிட்டிய உனக்கே சஸ்பெக்ட் ஆக்குறது. இதுக்கு பேரு கேஸ் லைட்டிங். ஒரு பர்சன் உன் மெமரியை இரேஸ் பண்ண முடியாது, ஆனா அந்த மெமரி மேல உன் ஃபெய்த்தை இரேஸ் பண்ண முடியும். அதுவே போதும் உன்னை காலி பண்ண. இங்க ஒரு ஹார்ட் ட்ரூத் சொல்றேன் ப்ரோ. இந்த மாதிரி மேனிப்புலேட்டர்ஸ் எல்லாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சூஸ் பண்றாங்க. யார? சென்சிட்டிவா இருக்கவங்கள, எம்பத்தியா அதிகமா இருக்கவங்கள, லோன்லினஸை பயப்படுறவங்கள, மற்றவங்கள டிசப்பாயிண்ட் பண்ண பயப்படுறவங்கள. அதாவது இந்த உலகத்தோட அழகான மனுஷங்கள. நீ வீக் இல்ல ப்ரோ, நீ சாஃப்ட். ஆனா அந்த சாஃப்ட்னஸை ப்ரொடெக்ட் பண்ண நீ மறந்துட்ட. இந்த புத்தக சுருக்கத்துல ஒரு லைன் உண்டு. மேனிப்புலேட்டர்ஸ் டோன்ட் பிக் த ஸ்ட்ராங்கஸ்ட் இன் த ரூம், தே பிக் த கைண்டஸ்ட். ஸோ ப்ளீஸ் உன் கைண்ட்னஸை வெறுக்காத. அந்த கைண்ட்னஸ்க்கு ஒரு டோர் வச்சு யாருக்கு ஓப்பன் பண்றேன்னு கவனம் வச்சா போதும். இது இன்னும் டீப்பா போகுது ப்ரோ. சில பேர் வார்த்தைகளால நம்ம பிரெயினை ரீப்ரோகிராம் பண்றாங்க. நம்ப மாட்டியா? உன்னால இது பண்ண முடியாது, நான் இல்லைன்னா நீ ஒண்ணுமே இல்லை, நீ எப்பவும் இப்படிதான். இந்த சென்டென்சஸ் ஒரே ஒரு தடவை சொன்னா பெயின், ஆனா 100 தடவை சொன்னா ட்ரூத். இதுதான் ஹிப்னோசிஸ், இதுதான் டார்க் என்எல்பி, இதுதான் சஜஷன். உன் பிரெயினை யாராவது மீண்டும் மீண்டும் ஒரே மெசேஜ சொன்னா அது உன் பர்சனாலிட்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா ப்ரோ, அது உன் பர்சனாலிட்டி இல்ல, அது அவங்க இன்ஸ்டால் பண்ணது. மாஸ் மீடியா கூட சேம் கேமை விளையாடுது. அட்வர்டைஸ்மெண்ட் ரிப்பீட் பண்றது ப்ராடக்ட்ஸை ஞாபகம் வைக்க இல்ல ப்ரோ, உன் டிசையரை மேனுஃபேக்சர் பண்ணதுக்கு. உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன் ப்ரோ. மனுஷங்க வாயால பொய் சொல்லுவாங்க, ஆனா பாடி பொய் சொல்லாது. கண்கள் ஒரு செகண்டுக்கு சைடா போனா அது லை இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஆனா அது ஒர்த் அப்சர்வ் பண்றது. ரியல் ஸ்மைல்ல கண்களோட சைட்ல சின்ன க்ரீஸ் வரும். ஃபேக் ஸ்மைல்ல வாய் மட்டும் வேலை செய்யும். தோள்கள் சடனா டைட் ஆனா அந்த பர்சன் ஏதோ ஒலிக்கிறாங்க. ஹேண்ட் பாக்கெட்ல ஸ்லிப் ஆனா அவங்களுக்கு அன்கம்ஃபர்டபுள். இதெல்லாம் மனுஷங்களை ஜட்ஜ் பண்றதுக்கு இல்ல ப்ரோ, இது ஓ சேஃப்டிக்கு. இந்த புக் சொல்றது ஒண்ணுதான். வாட் பீப்புள் ஹைட் இன் வேர்ட்ஸ், their body always confesses. ஒரு நாள் ஒரு புத்தகம் உன் முன்னாடி வரும். மேபி ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, மேபி ரேண்டமா ஃபோன்ல படிப்ப, மேபி இந்த வீடியோ. டைட்டில் டார்க் சைக்காலஜி 101, ஆத்தர் ஜானதன் மைண்ட். நீ ஃபர்ஸ்ட் டைம் அதை திறக்கும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். என் லைஃபையே ஒருத்தர் வாட்ச் பண்ணி எழுதின மாதிரி இருக்கேன்னு. பேஜ் ஆஃப்டர் பேஜ் உன் பெயினுக்கு பேர் கிடைக்கும். கேஸ் லைட்டிங், ப்ரொஜெக்ஷன், ஐசோலேஷன், சைலண்ட் ட்ரீட்மெண்ட், கோவர்ட் எமோஷனல் மேனிப்புலேஷன். ப்ரோ, பெயினுக்கு பேர் கிடைச்சிட்டா அந்த பெயின் பவர் ஆகுது. இதுதான் ரியல் தமிழ் புக் சம்மரியோட வேல்யூ. இன்ஃபர்மேஷன் இல்ல, ரெக்கக்னிஷன். ஒரு நாள் வரும் ப்ரோ, நீ ஃப்ளோர்ல உக்காந்துருப்ப. அழ முடியாது, சிரிக்க முடியாது, எதுவுமே ஃபீல் ஆகாது. அதுக்கு பேரு இமோஷனல் ஃபிளாட் லைன். இந்த நிலையில உனக்கு உன் ட்ரீம்ஸ் ஞாபகம் வராது, உன் வாய்ஸ் ஞாபகம் வராது, உன் சிரிப்பு ஞாபகம் வராது. மனுஷங்க கேட்பாங்க, என்னாச்சு உனக்கு? நீ சொல்ல மாட்ட, ஏன்னா உனக்கு எதுவுமே சொல்ல வார்த்தை இல்லை. இதுதான் மேனிப்புலேட்டர்ஸ்க்கு வேண்டியது. பஞ்ச் இல்ல, ஷவுட் இல்ல, ஜஸ்ட் சைலன்ஸ். உன் வில் பவரை கேன்சல் பண்றது. ப்ரோ, நான் இந்த சீனை ஸ்கிப் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த மூமெண்ட்ல உள்ளவங்க இந்த சீனை பார்த்தாதான் நான் தனியா இல்லைன்னு ரியலைஸ் பண்ணுவாங்க.
நீ தனியா இல்ல ப்ரோ. இந்த புத்தக சுருக்கம் உனக்காகவே தான். ப்ரோ, இங்க ஒரு அன்கம்ஃபர்டபிள் ட்ரூத் சொல்றேன். ஹீலிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரிவெஞ்ச் இல்ல, க்ளோஷர் கான்வர்சேஷன் இல்ல, அக்செப்டன்ஸ். ஆமா, அந்த பர்சன் மேனிப்புலேட்டிவா இருந்தாங்க. ஆமா, நான் விக்டிமா இருந்தேன். ஆமா, அந்த டைம்ல எனக்கு தெரியல. இத சொல்ற நிமிஷம் ஒரு பெரிய வெயிட் ஒண்ணு விட்டு போகும். நீ உன்னையே குற்றம் சொல்லிக்கல, நீ அவங்களையும் ஹேட் பண்ணல, ஜஸ்ட் அக்செப்ட் பண்ற. இட் ஹேப்பன்ட். நான் சர்வைவ் ஆனேன். இப்போ நான் லேர்ன் பண்றேன். அக்செப்டன்ஸ் அழாததில்ல ப்ரோ. அக்செப்டன்ஸ் அழுதுட்டு இப்போ போதும்னு சோலோவா சொல்றது. இங்க இன்னொரு லெசன் சொல்றேன் ப்ரோ. மேனிப்புலேட்டர்ஸ் கிட்ட நீ ரிவெஞ்ச் எடுக்க கூடாது. அது அவங்க கேம். நீ அவங்கள மாத்த கூட ட்ரை பண்ணக்கூடாது. நீ டாக்டர் இல்ல. நீ பண்ண வேண்டியது ஒன்னேதான், வாக் அவே. கோபத்தோட இல்ல, டிராமா இல்ல, லாங் ஃபைனல் ஸ்பீச் இல்ல, ஜஸ்ட் சொல்லாமலே நடிப்பள்ளி. டிட்டாச் வித் லவ். அவங்கள வெறுக்க வேண்டாம். அவங்களோட ஜேர்னி அவங்களோடது. ஆனா உன் ஜேர்னி அவங்க இல்லாம தான் கண்டினியூ ஆகும். ப்ரோ, ஆனஸ்ட்லி சில பேரை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றது இட் செல்ஃப் ஒரு சைலண்ட் சஃபரிங். நம்ம வாழ்க்கையில நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களுக்காக தான் அதிகமா எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. சில மனுஷங்க அந்த கேட்டகரியில வருவாங்க. லிசன் கேர்ஃபுல்லி ப்ரோ. இந்த புக்ல ஜானத்தன் மைண்ட் ஒரே ஒரு திங்க ரிப்பீட் பண்றாரு. யோர் செல்ஃப் எஸ்டீம் இஸ் யோர் பெஸ்ட் டிஃபென்ஸ். செல்ஃப் எஸ்டீம், கான்ஃபிடன்ஸ் இல்ல. செல்ஃப் எஸ்டீம் என்னன்னா, நான் பர்ஃபெக்ட் இல்ல, ஆனா நான் இனஃப். இத பில்ட் பண்றதுக்கு எக்ஸ்பென்சிவ் கோர்ஸ் இல்ல ப்ரோ. டெய்லி பேசிக்ஸ். ஏர்லி வாக்கம், பாடிக்கு ஃபுட், மைண்டுக்கு புக்ஸ், ஹார்ட்டுக்கு சைலன்ஸ். ஒரு வீக் ஏர்லி வாக்க ஸ்டார்ட் பண்ணு. ஒரு வீக் போனை கம்மி பண்ணு. ஒரு வீக் ஒரு குட் புக். 2 months இன் நீ மிரர்ல பார்க்கும்போது ஒரு புது பர்சனை பார்ப்ப. மேனிப்புலேட்டர்ஸை வீழ்த்த முடியாத ஒரே ஆள் தன்னைத்தான் நம்பி இருக்கவன். நீ ஒன்ன ஃபீட் பண்ணா வேற யாரும் உன்னை காலி பண்ண முடியாது. ஒரு நாள் நீ உன்னை நோட்டீஸ் பண்ண. சில பேர் ஏதோ கேக்குறாங்க. பழைய நீ ஆனா ஓகே ஓகேன்னு சொல்லியிருப்ப. இந்த நீ, சரி என்னால இது பாசிபிள் இல்ல. நோ டிராமா, நோ எக்ஸ்பிளனேஷன், நோ கில்ட். ஒரு நோ சென்டென்ஸ் லைஃபே மாத்தும். அக்ரெசிவா ஆக வேண்டாம், லவுடா ஆக வேண்டாம், ஜஸ்ட் கிளியர் ஆவு. மேனிப்புலேட்டர்ஸ், எஸ், பீப்புள் அதை ஹண்ட் பண்றாங்க. நீ அசர்ட்டிவா ஆனா அவங்க உன்னை ஆட்டோமேட்டிக்கா விட்டுடுவாங்க. ஏன்னா சிம்பிளா நீ அவங்களுக்கு லேபரேட்டா இல்லாம ஆவிட்ட. இது வரைக்கும் நாம பர்சன் லெவல்ல பேசணும் ப்ரோ. இனி லார்ஜர் பிக்சர். டார்க் சைக்காலஜி ஒன்லி ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல. அட்வர்டைஸ்மெண்ட் உனக்கு ப்ராடக்ட் கேக்கும் வர ரிப்பீட் பண்ணுது. பாலிட்டிஷியன்ஸ் உன் ஃபியரை லெவரேஜ் பண்ணி ஓட்டு கேட்குறாங்க. சோஷியல் மீடியா உன் டோபமைனை மெஷர் பண்ணி ஆல்கரிதம் டியூன் பண்றாங்க. நீ டெய்லி 4 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்றன்னா அது உன் டிசிஷன் இல்ல ப்ரோ, அது டிசைன். இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி உனக்கு ஒரே ஒரு திங்க கொடுக்க முடியும், அவேர்னஸ். மற்றதெல்லாம் உன் கையில. இந்த உலகத்துல ஒரே ஒரு சூப்பர் பவர் தான் ரியலா மேட்டர் பண்றது, அவேர்னஸ். நீ அவேரா இருந்த நிமிஷம் மேனிப்புலேட்டரோட 90% டெக்னிக்ஸ் ஒர்க் ஆகாது. கேஸ் லைட்டிங் ஒர்க் ஆகணும்னா நீ அன்னவேரா இருக்கணும். கில்ட் ட்ரிப்பிங் ஒர்க் ஆகணும்னா நீ அன்னவேரா இருக்கணும். NLP ஒர்க் ஆகணும்னா நீ அன்னவேரா இருக்கணும்.
So your only real job is wake up. Daily 10 minutes meditation. Daily 10 minutes journaling. Daily 10 minutes silence. இந்த 30 minutes ஓ என்டையர் லைஃபை ரீவயர் பண்ணும். A focused mind cannot be manipulated. ப்ரோ, ஃபைனல் லெசன். மேனிப்புலேட்டர்ஸ் கிட்ட எஸ்கேப் ஆனா மட்டும் போதாது. நீ அட்டானமஸ் ஆகணும். அதாவது உன் ஹாப்பினஸ், உன் மணி, உன் டெசிஷன்ஸ், உன் ஒப்பீனியன்ஸ் எல்லாம் உனக்கே பிலாங் பண்ணணும். ஒருத்தர் வந்து போனா உன் லைஃப் ஷேக் ஆகக்கூடாது. நீ உனக்கே ஃபுல் சிஸ்டமா ஆகணும். இது செல்ஃபிஷ் இல்ல ப்ரோ, இதுதான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றது. ஏன்னா ட்ரூ ஃப்ரீடம் என்னன்னா, ஐ எம் ஓகே ஈவன் இஃப் யூ லீவ். இந்த புக்கை நான் முடிக்கும்போது 5 திங்ஸை எழுதி வச்சேன். நீவும் இதை சேவ் பண்ணு ப்ரோ. 1. சாம் மற்றும் லவ் சேம் இல்ல. சாமிங் பர்சன் டேஞ்சரஸா இருக்கலாம். 2. சைலன்ஸ் என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இல்ல. சைலன்ஸ் அவங்களோட வெப்பனாவும் இருக்கலாம். சைலண்ட் ட்ரீட்மெண்ட் ஒரு பனிஷ்மெண்ட். 3. இஃப் சம்ஒன் மேக்ஸ் யூ ஃபீல் கில்ட்டி ஃபார் ஹேவிங் ஃபீலிங்ஸ், அவங்க உன்னை கண்ட்ரோல் பண்றாங்க. 4. செல்ஃப் எஸ்டீம் மேக்கப் இல்ல. செல்ஃப் எஸ்டீம் டெய்லி ஹேபிட். 5. டிட்டாச் வித் லவ், ஹீல் வித் அவேர்னஸ், லிவ் வித் அட்டானமி. இதுதான் டார்க் சைக்காலஜி 101. இதுதான் ஜானதன் மைண்டோட பெரிய கிஃப்ட். இதுதான் இந்த புத்தக சுருக்கத்தோட சோல். நான் ஆரம்பத்துல சொன்னது ஞாபகம் இருக்கா ப்ரோ? அந்த ஹெவினஸ் எதுக்காகன்னு தெரியாத. இப்போ உனக்கு பேரு தெரியும். மணிப்புலேஷன், கேஸ் லைட்டிங், கோவர்ட் எமோஷனல் கண்ட்ரோல், டார்க் NLP, நார்சிசிஸ்டிக் சப்ளை, கேன்சலேஷன் ஆஃப் வில் பவர். நீ பைத்தியக்காரன் இல்ல. நீ ஓவர் சென்சிட்டிவ் இல்ல. நீ வீக் இல்ல. நீ ஒரு பியூட்டிஃபுல் சோல். தப்பான என்விரான்மெண்ட்ல தப்பான டைம்ல இருந்த. அவ்வளவுதான். லாஸ்ட் வார்னிங் ப்ரோ. நீ இந்த நாலேஜை வச்சு மற்றவங்கள மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுவ. டோன்ட். நீ பெயினை ஃப்ரம் உன்னை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஸ்டடி பண்ணன. அதே பெயினை வேற யாருக்காவது கொடுத்த நிமிஷம் நீ அவங்க மாதிரி ஆகிட்ட. இந்த புக்கோட ரியல் லெசன், knowledge gives you the power to harm. Wisdom is the choice not to. நீ லைட்டை சூஸ் பண்ண ப்ரோ, எப்பவும். நான் இந்த சீனை ஒன் மூலமா இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் ப்ரோ. நீ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஹாஸ்டல் ரூம்ல, ஒரு பிஜில, ஒரு ஹவுஸ்ல ஒரு ஆள் இருக்காங்க. அவங்க இப்போதான் சீன் 5ல இருக்காங்க. கேஸ் லைட்டிங்ல சஃபர் ஆகுறாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆகணும். லைக் பண்ணு, ஷேர் பண்ணு, காமெண்ட்ல ஒரு வார்த்தை எழுது. ஆல்கரிதமோட ஹெல்ப் பண்ணு. இந்த தமிழ் புக் சம்மரி அந்த ட்ராப்டு சோல் கிட்ட ரீச் ஆக. ஒரு சோலை சேவ் பண்றதுக்கு ஒரே ஒரு ஷேர் போதும் ப்ரோ. Level up with Rafath. Real self-improvement book summary. Real cinematic experiences. Subscribe பண்ணு. அடுத்த புத்தக சுருக்கத்துல சந்திக்கலாம். நீ இந்த வீடியோவை முடிய பார்த்த. அதான் எனக்கு எனஃப் ப்ரோ. நீங்க வந்து சேர்ந்தன்னா நீ ஆல்ரெடி ஸ்ட்ராங். நீ ஆல்ரெடி அவேர். நீ ஆல்ரெடி வின்னிங். இந்த தமிழ் புக் சம்மரி, இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக் சம்மரி, இந்த புத்தக சுருக்கம் எதுவுமே நீ இல்லாம வேல்யூ இல்ல ப்ரோ. நீதான் மெயின் கேரக்டர். ஸோ ப்ளீஸ் ஹீல் ஸ்லோலி, டிட்டாச் ஜென்ட்லி, ப்ரொடெக்ட் ஃபியர்ஸ்லி, லவ் வைஸ்லி. லெவல் அப் வித் ரிஃபாத். நம்ம அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம். நீ இனஃப் ப்ரோ.